6 மந்த்ஸா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதோட பேர் வந்து கோஸ்ட் மோட் சேலஞ்ச். பட் டு பி ஃப்ராங்க், நான் அதை ஸ்டார்ட் பண்ணது மாம்ஸ் மோட் சேலஞ்சா. பட் என்னால் அதை பண்ண முடியல. நான் அதில் ஃபெயில் ஆயிட்டேன். அதை நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வி கோனா see நான் ஏன் அதை குவிட் பண்ணேன். இதை மாதிரி நீங்க ஒரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் இந்த வீடியோல என்னோட ஸ்டோரியோட சேர்ந்து ஃப்ரம் த பிகினிங் நம்ம பார்ப்போம். ஸோ மை நேம் இஸ் சரவணன். Let's get into this video. December 26, 2024. That is the day I started this journey. நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய ப்ராமிசஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டேன். ப்ராமிசஸ் அண்ட் சம் ரெகுலேஷன்ஸ் லைக் இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. கேம்ஸ், மூவிஸ், மியூசிக் எதுவுமே. அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு அடிக்டிவ் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்டா நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்சோ ஐ ஹாவ் சம் ப்ராமிசஸ். ஒரு 4 to 5 ப்ராமிசஸ் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் அந்த சேலஞ்சை நான் முடிக்கும் போது இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அதில் ஒன்று யூடியூப் சேனல் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஏன் மாம்ஸ் மோட் சேலஞ்சை கிளிக் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணும்போது I was in my semester holidays actually. After several weeks, என்னோட காலேஜ் ஓப்பன் ஆச்சு. என் காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் காலையில 9 o'clock எனக்கு கிளாஸஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock எனக்கு சிஎஸ்சில ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கிளாஸ் இருக்கு. அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு 8 o'clock ஆயிடும் டெஃபினெட்லி. பிகாஸ் கிளாஸஸ் எனக்கு 7 o'clock வரைக்கும் இருக்கும். 1 hour ஃபார் ட்ராவலிங். 8 o'clock வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பிடுவேன். திரும்பியும் உட்காந்து ஜாவா லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். காலையிலயும் 3 o'clock எந்திரிப்பேன். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா நான் ஃபீல் பண்ணேன். என்னோட பாடிக்கு ரெஸ்ட் இல்லாததுனால. ஸோ இப்படியே இருக்க ஒரு செவரல் டேஸ்க்கு அப்புறம் என்னால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. எதுல ஃபோக்கஸ் பண்ணாலும் நான் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். ஸோ அப்பதான் நான் டிசைட் பண்ணேன் லைக் நான் இந்த டைம் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்றத இந்த டைம்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு டேல இருக்கும்போது தான் ஐ டிசைடட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் திஸ். அண்ட் அந்த பிரேக் அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. மாம்ஸ் மோட் சேலஞ்ச் அதை நம்மளால பண்ண முடியாது. பெட்டர் நம்ம இந்த கோஸ்ட் மோட் சேலஞ்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா ஆகும். நான் சேலஞ்சுன்னு சொல்றது உங்களுக்கு தான் சிரிப்பா இருக்கலாம். பட் நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ சரி, நான் இந்த பிரேக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் கோஸ்ட் மோட் சேலஞ்ச் ஆக்சுவலி. அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சம் டைம் கிடைச்சது. நான் என்னையே ரொம்ப புஷ் பண்ணிக்காம என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு டைம், ஸ்டடி பண்றதுக்குன்னு ஒரு டைம், இது எல்லாத்துக்குமே நான் தனியா டைம் வச்சிருந்தேன். என்ஜாய் பண்றதுக்கு இன்க்ளூடிங் லைக் என்னோட டைம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ஸோ இப்படி போக என்னால ஈஸியா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது. லைக் நான் ஸ்டடி பண்றது எல்லாத்தையுமே. அண்ட் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணதோட ஃபர்ஸ்ட் ரீசன் 6 monthsல வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆல்சோ என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகணும். திஸ் ஆர் த ரீசன்ஸ் ஆக்சுவலி. பட் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ மெயினா ஒரு ரீசன் உங்களுக்கு என்ன நான் சொல்லுவேன்னா, நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க, லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்க சேலஞ்சா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணாலும்
இப்போ மார்க் மோட் கோஸ் மோட் இப்படிலாம் இருக்குன்னா, இப்போ மார்க் மோட்லாம் சொல்லணும்னா நீங்க வந்து உங்களால ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் படிக்கணும், இவ்வளவு நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும், எந்த சோசியல் மீடியாஸ் எதுலையுமே ஆக்சசபிளா இல்லாம இருக்கணும். இப்படின்னு இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட டைமை கரெக்டா மேனேஜ் பண்ண கத்துக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. உங்களோட ஒரே கமிட்மெண்ட் ஸ்டடி, லேர்னிங் அண்ட் அதை ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்படிலாம் இருந்தா மட்டும்தான் உங்களால யூ கேன் ஏபிள் டு டேக் ரெஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். இப்படி இருந்தாதான் உங்களால ஈஸியா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். ஆல்சோ நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ், இமேஜ், போட்டோஸ் எதுவுமே இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன், லைக் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்றதுக்கு. பட் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் என் டைரி மட்டும்தான். இதை ஷோ பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, பட் மேபி என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் நான் பார்த்தேன். இதுலதான் நான் டெய்லியும் என்னென்ன பண்ணியிருக்கேன், எதுலதான் நான் ஃபெயில் ஆனேன், எதுக்காக ஃபெயில் ஆனேன், எல்லா விஷயத்தையுமே யோசிச்சிருக்கேன். ஸோ இதான் இந்த வீடியோ. நான் எப்படி ஃபெயில் ஆனேன், எதனால கோஸ் மோட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன், அண்ட் நீங்க எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது இதையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல. ஆல்சோ மெயின் திங் ஐ வாஸ் கமிட்டட் டு பில்ட் மை செல்ஃப் ஸ்டெப் பை ஸ்டெப். Even I show you the real work, even the real failures and the struggles I'm facing day by day. And look, I'm gonna set some new points. If you really want to see this journey as it unfolds, just hit that subscribe button. I'm not gonna say this in my future videos, because if you're really curious about how to build real wealth, just hit that subscribe button. Because this is a long-term game and I want you to be a part of it from day one. If you stay, you'll see real values here. Thank you.